நாங்கள் யாரெல்லாம் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கடகராசிக்கு இயற்கையாகவே மகர ராசி மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்துடும். ஏன் அப்படின்னா, சனி பகைன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் யார் பகையோ, இந்த விதியோட விளையாட்டே அதுதான். எது பகையோ அதுவே ஈர்க்கப்படும் அப்படிங்கிறது தான். அதனால தான் அந்த 19 வயசு வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது. இப்போ சில பேர் சொல்லலாம், நான் மகரத்தை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா, அப்போ எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் கடக பெண்களுடைய ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தா, ஓவர் பொசசிவாக இருக்கிறது. மகர ராசியை ரொம்ப இறுக்கி ஹோல்டு பண்ணுனா மகர ராசிக்கு பிடிக்காது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்க பிடிக்காம சமமாக ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா போகும். அதே போல் கடகராசிக்கு மீன ராசி செட் ஆவாங்க, விருச்சிக ராசி செட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா, இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவங்க. அதாவது விருச்சிக ராசியும் அன்புக்காக இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த கடகம் விருச்சிகத்தை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஒரு கோல் செட் பண்ணி ஏன்னா விருச்சிகத்துக்கு பொறுமை கிடையாது. அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண்கள் விருச்சிகத்தில் ரொம்ப அதிகம். அப்போது நீங்களுமே திருமணம் செஞ்சுக்கிறதா இருந்தாலும் விருச்சிகமாகட்டும் கடகமாகட்டும் கொஞ்சம் தாமதித்து திருமணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மீன ராசிக்காரங்களும் எப்படின்னா, ஒர்க்கஹாலிக்காக இருக்கக்கூடிய ஆண்கள் ரொம்ப அதிகம். அப்போது நீங்கள் சமநிலையில் அன்பாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா மீனத்துக்கும் கடகத்துக்கும் கொஞ்சம் செட் ஆகும். இப்போ கன்னிராசிக்காரங்கெல்லாம் வராங்க அப்படின்னா, புதன் இங்கே புதன்கிறப்போ கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்காக இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு கன்னிராசி செட் அவ்வளோக்கா ஆகாது. ஏன் அப்படின்னா, கன்னிராசி ஆண்கள் பெரும்பாலும் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. கடகராசி பெண்கள் உணர்வு பூர்வமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறப்போ மிக மிக கவனம்.